ஹாய் சில்ட்ரன்ஸ், வெல்கம் டு அதுல்யா யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் வந்து இப்போ ப்ராஜெக்ட் டேன்னு ஒன்று வந்து கண்டக்ட் பண்ணாங்க. அது வந்து நம்ம ப்ராஜெக்ட்டு வந்து நம்ம பாப்பாவுக்கு என்ன கொடுத்தாங்கன்னா, ஹானஸ்டி கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்டிங் கொடுத்துட்டாங்க. ஸோ அதில் வந்து நம்ம ஹானஸ்டி கார்டன் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராஜெக்டை பண்ணிட்டு வரணும்னு சொன்னாங்க. சரி, நம்மளுமே வந்துட்டு ஆனஸ்டி கார்டன்றதுக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் இமேஜ் கொடுத்தாங்க. ஸோ அதுதான் வந்து இப்போது நம்ம ப்ராஜெக்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு தெர்மாக்கோல் எடுத்துகிட்டு வந்து அதில் க்ரீன் கலரு கிராஸு, அதாவது புல் இருக்கிற மாதிரி காட்டணும்ல. ஸோ கார்டன்றனா பச்சை பசுமையாக இருக்கணுன்றதுக்காக ஃபஸ்ட்டு க்ரீன் கலரில் வந்து அந்த பெயிண்ட் பண்ணிட்டோம். ஃபுல்லாக அந்த தெர்மாக்கோல் ஃபுல்லாக வந்து ஸ்கொயர் ஷேப்பில் எடுத்துகிட்டு அதை வந்து தெர்மாக்கோல் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிவிட்டு, இப்போது நம்ம வந்து இது ஃபஸ்ட்டு ட்ரீ ஹானஸ்டி கார்டன்றதுனால ஃபஸ்ட்டு ஒரு ட்ரீ வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீ வந்து ஒரு அட்டை எடுத்து அதை ட்ரீ ஷேப்பில் வந்து கட் பண்ணிட்டோம். ட்ரீ ஷேப்பில் ஃபஸ்ட்டு வந்து அதோடைய மரம் மட்டும்தான் கட் பண்ணோம். மரம் கட் பண்ணிவிட்டு அதை வந்து வாட்டர் பெயிண்ட் வச்சு நம்ம வந்து ப்ரௌன் கலருன்றதை வந்து அடிச்சிட்டோம். ஓகேங்களா? ஸோ அதை காட்டியிருப்பேன். நெக்ஸ்ட்டு வந்து அந்த மரத்துக்கு வந்து பின்னாடி பேக்ரவுண்ட் இலலாம் இருக்கணும்ல, அதை குட்டி குட்டியாக நீங்கள் வந்து க்ரீன் கலரு பேப்பர் வாங்கி கூட கட் பண்ணி குட்டி குட்டியாக ஒட்டலாம். இந்த மாதிரி கூட கட் பண்ணி ஒட்டலாம். பட் அது வந்து ரொம்ப டைம் எடுக்கும்னு சொல்லிவிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், அது அட்டையிலே வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கும் வந்து க்ரீன் கலர் பெயிண்ட் பண்ணிவிட்டு ஒரு மரம் மாதிரி ரெடி பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து அட்டை வச்சு ரெடி பண்ணிட்டோம். தெர்மாக்கோல் ப்ளஸ் அட்டை வச்சு இதை வந்து ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இப்போ அதில் வந்து ஹானஸ்டி கார்டன்னா என்னென்ன இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு 3 ஹெட்டிங் வச்சு நம்ம வந்து அதுக்கு வந்து ஒரு சின்னதாக இது பண்ணும். இப்போ காட்டுறேன் பாருங்கள், இமேஜில் காட்டுறேன் பாருங்கள், வீடியோவில். அதுதான் அந்த க்ரீன் கலரில் கட் பண்ணி நம்ம பெயிண்ட் மாதிரி அடிச்சுட்டு ஒரு மரம் மாதிரி அதை ரெடி பண்ணிட்டோம். ஸோ வாட்டர் கலர் பெயிண்ட் வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அது மரம் மாதிரி வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், குட்டி குட்டியாக வந்து ஃப்ளவர்ஸ் வந்து வைக்கணும். ஏன்னா கார்டனில் வந்து ஃப்ளவர்ஸ் வைக்கணும். ஸோ குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் வந்து கார்டனில் வைக்கணும். அது குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் வைக்கிறது தாண்டி நாங்கள் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் இமேஜ் எடுத்தோன்னு சொன்னோம்ல, அந்த ரெஃபரன்ஸ் இமேஜில் வந்து ஃப்ளவர்ஸ்லேயுமே வந்து நடுவில் வந்து ஒரு சின்ன வேர்டு வந்து ஹானஸ்டியை பற்றி எழுத வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதுக்காக நாங்கள் என்ன பண்ணோம், ஃப்ளவர் வந்து மேக் பண்ணோம்ல, ஒரு சின்னதாக பூச்செடி மாதிரி பண்ணணும்ல, அதையுமே வந்து நம்ம எல்லாமே வந்து அட்டை வச்சே பண்ணிட்டோம். நீங்கள் தெர்மாக்கோல் வச்சு கூட பண்ணலாம். ஆக்சுவலி தெர்மாக்கோல் வச்சு தான் பண்ணியிருக்கணும். ஏன்னா ஏன்றதை நான் உங்களுக்கு லாஸ்ட்டு சொல்கிறேன். ஏன் தெர்மாக்கோல் வச்சு பண்ணணும், ஏன் அட்டை வச்சு பண்ணக்கூடாதுன்றதை நான் உங்களுக்கு வீடியோடைய கடைசியில் சொல்கிறேன். இப்போ நம்ம குட்டி குட்டியாக அந்த பூவை வந்து ரெடி பண்ணோம்ல, அதுக்கு வந்து குட்டியாக ஒரு ஷேப்பில் வந்து கட் பண்ணிவிட்டு அதில் வந்து அந்த பூ வந்து கட் பண்ணோம் பார்த்தீங்களா நம்ம ஷேப்பில். அந்த ஷேப் வந்து எனக்கு ரெண்டாக வந்துடுச்சு. ஆக்சுவலி கட் பண்ணது தப்பாக கட் பண்ணிட்டேன், அதனால் 2ஆக வந்துடுச்சு. இருந்தாலும் அதை வச்சு மேனேஜ் பண்ணி லைட்டாக ஒட்டிட்டேன். உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது மாதிரி ப்ளூ கலரு இந்த பேப்பர் விற்கிது உங்களுக்கு. நான் கடையில் வந்து மல்டி கலர் ஷீட்ஸ் விற்கிது, பேப்பர்ஸு இந்த மாதிரி அந்த கலர் ஷீட்டு விற்கிது. ஸோ அதை வச்சு நம்ம குட்டி குட்டி பூவை வந்து கட் பண்ணிட்டோம். இது என்ன ப்ராஜெக்ட் தானே, ஸோ பூவை வாங்கி கூட நீங்கள் வைக்கலாம். பட் ப்ராஜெக்ட்டுன்றப்போ நம்ம கையால் செய்யணும் எல்லாத்தையும். ப்ளூ கலரில், ஆரஞ்சு கலரில், அந்த நடுவில் வருது பார்த்திங்களா ஒரு ஷேப்பு எல்லோ கலரில், அதெல்லாம் அட்டை வச்சு ஒட்டினது தான். இப்போ உங்களை நான் காட்டியிருப்பேன் அந்த வீடியோவில். ஸோ அட்டை வச்சு அழகாக இந்த மாதிரி ஒரு 5 ஃப்ளவர் ரெடி பண்ணோம். இப்போ இந்த மரத்தில் இந்த ட்ரூத்து, ஹானஸ்டி, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து இது பண்ணுறதுக்கும் உங்களுக்கு அந்த ஷேப்பில் வந்து கட் பண்ணி இது க்ரீன் கலர் ஷீட் போட்டு ஒட்டிட்டோம். ஏன்னா ஹானஸ்டி கார்டனில். ஸோ அப்போ நம்ம ஹானஸ்டி கார்டன்னா மரம் தானே ஃபஸ்ட்டு, அதில் என்னென்ன இருக்குன்றதை சொல்லிட்டோம். ஹானஸ்டி, ட்ரூத்து, ட்ரஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒன்று ஒட்டிட்டோம். மரம் ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், மரமும் ஃப்ளவரும் ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு.
அழகாக ரெடி ஆயிடுச்சா ஃப்ளவருக்கும் பின்னாடி வந்து அட்டையை போட்டு ஒட்டிட்டு 2 லீஃப் மாதிரி கட் பண்ணி லீஃபை ஒட்டிட்டேன். நெக்ஸ்ட் இப்போ வந்து கார்டன் ரெடி பண்ணோம்ல, தெர்மாக்கோலில் ஐஸ் குச்சி வச்சு 2ஆக கட் பண்ணிவிட்டு தெர்மாக்கோலை நடுவில் வந்து லைட்டாக இது பண்ணிவிட்டு அந்த இடத்துல சொருவிட்டோம். ஓகேங்களா, நீங்கள் கம் கூட போட்டு ஒட்டிக்கலாம். இப்போ இங்கே என்ன ஒன்று தப்பு பண்ணிட்டோன்னா, ஆக்சுவலி வந்து அந்த சுற்றி வந்து கார்டனுக்கு வந்து ஐஸ் குச்சி இது பண்ணுவோம்ல, அது கொஞ்சம் பெருசாக பண்ணியிருக்கணும். அப்போ நம்ம நடுவில் வந்து அந்த இது ஒட்டி அது வந்து ஒரு பட்டி மாதிரி காட்டும் நமக்கு. ஓகேங்களா, அழகாக கார்டன் ஷேப்பில் அதை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டேன். அதுதான் நான் பண்ண தப்பு. நெக்ஸ்ட்டு வந்து பட்டர்ஃப்ளை மாதிரி கட் பண்ணுறேன். இந்த பட்டர்ஃப்ளைக்கு வரைஞ்சிட்டு அதை பட்டர்ஃப்ளை மாதிரி கட் பண்ணிவிட்டு அது அழகாக பட்டர்ஃப்ளையும் அங்கே அந்த கார்டனில் வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். ஏன்னா பட்டர்ஃப்ளை வாங்கி கூட வைக்கலாம், ஆக்சுவலி எல்லாமே வாங்கி வைக்கலாம். பட் ப்ராஜெக்ட்டு அப்படின்னா என்னென்னா நம்ம எல்லாத்தையும் செய்யணும் இல்லை, ரைட்டாக நம்ம பசங்களை செய்ய வைக்கணும். நான் வீடியோவில் இது ஒன்று தான் நான் காட்டியிருப்பேன். ஆனால் நான் மற்றது எல்லாத்தையும் என் பொண்ணை வச்சு தான் செய்ய வச்சேன். அவள் தான் கட் பண்ணா, அவள் தான் சின்னதாக அந்த பெயிண்ட்லாம் அடிச்சது, ஒட்டினது எல்லாமே. வீடியோ எடுக்கிறப்போ நான் பண்ணியிருப்பேன், லைட்டாக அதை மட்டும் பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி குட்டியாக அழகாக இதை வந்து ஒரு 10 days எடுத்தோம் நாங்கள் செய்கிறதுக்கு. ஏன்னா அவள் பாப்பா தான் செய்யணும் அப்படின்றதுக்காகவே இதை பண்ணோம். நீங்களும் உங்கள் சும்மா இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா இதை கூட உங்கள் குழந்தைங்கள ஃப்ரீயாக இருக்க டைமில் வந்து விளையாடுற டைமில் இந்த மாதிரிலாம் செய்ய சொல்லுங்கள். இப்படி செஞ்சால் அவங்களுக்கான ஆக்டிவிட்டி திறன் வந்து வளரும், அவங்களுக்கு இதில் ஈடுபாடு இருக்கும். ஸோ அதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இதில் வந்து உங்களுக்கு மல்டி கலரில் ஒரு 3 பட்டர்ஃப்ளை வந்து கட் பண்ணியாச்சு, ஷீட்டு வச்சு கட் பண்ணியாச்சு. ஆக மொத்தத்தில் இந்த ப்ராஜெக்ட் செய்ய யூஸ் பண்ண பொருள் என்னென்னா தெர்மாக்கோல், ஃபெவிகாலு, அதுக்கப்புறம் மல்டி கலர் ஷீட்ஸு, வாட்டர் பெயிண்ட்டு, அப்புறம் ஸ்கெட்சு. ஓகேங்களா, சம்டைம்ஸ் பென்சில் யூஸ் பண்ணியிருப்பேன். மற்றபடி பெருசாக வேறு எதுவுமே கிடையாது. இவ்வளோ 5 திங்ஸ் வச்சு ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். சும்மா இருக்க டைமில் நீங்களுமே பண்ணி பாருங்கள். லாஸ்ட் எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். பட்டர்ஃப்ளை கட் பண்ணியாச்சு. இது வந்து எங்களுடைய ஓன் ஐடியா தான், ஆக்சுவலி ஓன் ஐடியானா இப்படி பண்ணலாமான்றது நாங்கள் சொந்தமாக யோசித்தோமா அப்படி கிடையாது. எங்களுக்கு ஹெட்டிங் கொடுத்தாங்க, நான் ChatGPT கேட்டு அது ஒரு ரெஃபரன்ஸ் இமேஜ் கொடுத்தது. ஸோ அதை வச்சு நாங்கள் பண்ணோம். ஓகேங்களா, நீங்களும் உங்கள் பாப்பா வச்சு இந்த மாதிரி கூட நீங்கள் குட்டியாக கட் பண்ணி ஒட்ட சொல்லுங்கள். இது கூட அழகாக தான் இருக்கும் ஒட்டினா. இது இந்த மாதிரி மல்டி கலரில் பண்ணியாச்சு. இப்போ நான் இதை கட் பண்ணிட்டேன், எல்லோ கலர் கட் பண்ணால் பட்டர்ஃப்ளை ஷேப்பில் வந்துடும். ஓகே, ஓரளவுக்கு பட்டர்ஃப்ளை ஷேப்பில் வரும். ஓகேங்களா, ஸோ அது கடைசியாக அதிலெல்லாம் ஒரு குட்டி வேர்டு எழுதியிருப்போம். அதெல்லாம் பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. பாருங்கள், ஓரளவுக்கு பட்டர்ஃப்ளை ஷேப்பில் இருக்கும். ஸோ அடுத்து இப்போ வந்து நம்ம மரத்துலேருந்து ஒரு பாத்து வந்து வரைகிறோம், ஒரு பாதை மாதிரி வரைகிறோம். ஓகேங்களா, ஸோ அதை வந்து அதையுமே எல்லாமே அட்டை தான்ப்பா யூஸ் பண்ணேன். நீங்கள் தெர்மாக்கோல் கூட யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலி அட்டை யூஸ் பண்ணது கஷ்டமாக இருந்தது. அப்புறம் கல் வந்து வைக்கணும்ல, குட்டி கல் கார்டனில். அதனால் அந்த பஞ்சு இருக்குல்ல, அந்த தெர்மாக்கோல் இருக்குல்ல, அதையே குட்டியாக கட் பண்ணி பிளாக் கலர் பெயிண்ட் அடிச்சிட்டோம் நம்ம அந்த பஞ்சுக்கு. ஓகேங்களா, அந்த பஞ்சுக்கு வந்து அடித்தா உங்களுக்கு ஓரளவுக்கு கல் மாதிரி தெரியும். ஸோ அதனால் அந்த பஞ்சு அடிச்சிருக்கும். ஸோ இது வந்து மொத்தம் ஒரு 5-6 கல் வைக்கலாம், இல்லை குட்டி கல் கூட வச்சு நீங்கள் அது காயிற வரைக்கும் வச்சுக்கோங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இப்போ ரெடி பண்ணிட்டோம் நம்ம எல்லாத்தையுமே. அந்த மரத்துக்கு வந்து குட்டியாக கண் வரைகிறது, மூக்கு, அந்த வாயெலாம் வரைஞ்சி அழகாக அந்த மரத்தை ரெடி பண்ணியாச்சு, ஒட்டியாச்சு. இப்போ வந்து பாத்து இருக்குல்ல, அந்த பாதை, மரத்துலேருந்து ஒரு பாதையை வந்து உருவாக்குறோம். ஸோ அது பாருங்கள் எப்படி அதை வந்து இப்போது நாங்கள் கட் பண்ணல, அந்த கட் பண்ணதை வந்து இந்த மாதிரி ப்ரௌன் கலர் பெயிண்ட் போட்டு அழகாக பாத் மாதிரி வந்துடுச்சா, மரத்துலேருந்து அது ஒரு பாத் மாதிரி வந்துடுச்சு, சூப்பராக வந்துடுச்சு. அதையும் அட்டையில் தான் கட் பண்ணி பெயிண்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ பாத்துக்கு வந்து நம்ம ஒட்டணும், ஒரு 5 ஸ்டெப்பு ஒட்ட போகிறோம். ஏன்னா ஆனஸ்டி கார்டன்றப்போ நம்ம அதுக்கு உண்டானது அங்கே ரெடி பண்ணோம்ல. ஸோ ஒரு 3 இது வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். எல்லாமே அட்டையில் தான் குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி க்ரீன் கலர் க்ரீன் கலர் பேப்பரை ஒட்டிட்டு அது மேலே வந்து ஸ்பீக் ட்ரூத், உண்மையை தான் பேசணும்,
பி ஆனஸ்ட், எப்பவுமே நேர்மையாக இருக்கணும். இந்த குட்டி குட்டி கீப் ப்ராமிசஸ், எப்பவுமே நம்ம ப்ராமிசஸ் வந்து காப்பாற்றணும். பில்டு ட்ரஸ்ட்டை வந்து நம்ம பில்ட் பண்ணணும் சொல்லிவிட்டு ஒரு அழகாக ஒரு மாதிரி ரெடி பண்ணிட்டோம். ஸோ அதை வந்து ஆனஸ்டி ஓகேங்களா. ஸோ இந்த கார்டன் பேரே வந்து என்னது, ஆனஸ்டி கார்டன், நேர்மையான ஒரு தோட்டம். இப்போ நான் பாத் ஆஃப் ட்ரூத் நேர்மையாக இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்றத அழகாக வந்து இந்த மாதிரி பில்டு பண்ணிட்டோம். ஸோ அந்த இடத்துல வந்து மரத்தில் வந்து ஆனஸ்டி, ட்ரூத்து, ட்ரஸ்ட்டுன்னு இது பண்ணியாச்சு. கடைசியே இமேஜ் இது தான்ப்பா, எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஓரளவுக்கு க்யூட்டாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதில் அழகாக நம்ம ரெடி பண்ணியாச்சு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.